நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவுல தர்ம யுத்தம் 3.0 ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த நபர் அந்த நபர் இல்லைங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் அது அப்படின்னு. சபாநாயகரை, அதாவது சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது, பட்ஜெட் தாக்கல் நடந்துட்டு இருக்கும்போது, எதுக்கு சபாநாயகர் அவர்களை எதிர்கட்சி தரப்புல இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் 2 முறை போய் சந்திக்கிறாரு? என்ன பேசினாரு? 8 நிமிடங்கள் என்ன சந்திச்சு பேசினாரு? சபாநாயகர் கிட்ட மட்டுமா பேசிருக்காரு? அதுக்கு முன்னாடி ஒரு மத்தியில ஆட்சி செய்யக்கூடிய ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு ஒரு தலைமை, அதாவது பவர் வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளையும் சந்திச்சு பேசியிருக்காரு 8 நிமிஷத்துக்கு மேல அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு மட்டும் இல்ல, ஊரே பேசக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. சரி, அதிமுகல என்ன நடந்தா என்னப்பா? அதிமுகல யாரு தலைமைக்கு வந்தா என்ன? என்ன சண்டை நடந்தா என்ன? நமக்கு என்ன ஆக போகுது? அரிசி விலை குறைய போதா, பருப்பு விலை குறைய போதா, இல்ல பெட்ரோல் விலை குறைய போதா அப்படிங்கறதுதான் நிறைய பேருடைய கருத்துக்களா இருக்கும். இன்னைக்கு அது அந்த ரேஷியோ ரொம்ப குறைஞ்சிருக்கு. அரசியல் பேசுவதை தவிர்க்கணும், நமக்கு எதுக்கு அரசியல் அப்படின்னு பேசக்கூடிய அந்த நபர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறத இன்னைக்கு வெகுவாக பார்க்க முடியுது. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே இல்ல, எந்த மாநிலத்திலுமே யார் ஆட்சிக்கு வந்தா என்ன, யார் எதிர்கட்சியா இருந்தா என்ன, எந்த கட்சி அழிஞ்சா நமக்கு என்ன அப்படின்னு இருந்துடவே முடியாது. ஏன்னா நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு அரசியல்வாதியும் எப்படிப்பட்டவர், எந்தெந்த விஷயத்துக்காக அவர் குரல் கொடுக்கிறாரு, எந்தெந்த விஷயத்துக்கு அவர் மௌனமாக கடந்து போறாரு, யாரோட கூட்டணி வச்சுக்கிறாரு, நேற்றைக்கு அவர் என்ன பேசினாரு, இன்னைக்கு அவர் என்ன பேசுறாரு, தேர்தல் வர நேரத்துல என்ன பேச போறாரு அப்படிங்கறது எல்லாமே நம்ம நம்மளுடைய காலப்போக்குல கடந்து போகும்போது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு போனாதான் நம்மளுடைய தலையெழுத்தை நம்மனால ஓரளவுக்காவது தீர்மானிக்க முடியும். நம்ம ஆட்சியாளர்கள் இவங்க ஆட்சி பண்ணா சிறப்பா ஆட்சி பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுத்து ஓட்டு போடக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரிதான் ஆட்சி பண்றாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் தேர்தல் ஓட்டு போட வேண்டிய கடமை நம்மளுடைய ஜனநாயக கடமை. ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு அந்த உரிமைகள்லாம் இருக்கு, மறுக்கப்படாம இருக்கு. அப்படிங்கும் போது அதையெல்லாம் பயன்படுத்த வேண்டிய இடத்துல, இதையெல்லாம் பார்க்க வேண்டிய இடத்துல, பேச வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அந்த வகையில தான் நம்ம இன்னைக்கு அதிமுகவுல நடக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை. இது தொடர்பாக எந்தெந்த கட்சிகள் இதுல தலையிடுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம தமிழில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், திமுகவுக்கு ஒரு முக்கிய புள்ளி போறாரா, ஒருவேளை அவர் செங்கோட்டையனா இருப்பாரோ அப்படின்லாம் நீங்க யோசிச்சிருப்பீங்க. சரி, அதை பத்தி தான் பேச போறோம், பேசலாம். சரி, அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்குள்ள, இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு மேடையில, சரியா நம்ம இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடக்கூடிய அந்த நேரத்துல ஒரு மேடையில சாணக்கியா அப்படின்னு ஒரு ஊடகம் இருக்கிறது. பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சேனல் இது சாணக்கியா. அதனுடைய 6ஆம் ஆண்டு சிறப்பு கொண்டாட்ட நிகழ்வுல நம்ம முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள் கலந்திருக்காரு. இதுவுமே ஒரு பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கு. அதே மேடையிலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் கலந்திருக்காரு. 2 பேருமே அந்த மேடையில இருக்காங்க. அது போக தொடர்ந்து நம்ம மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய ஆதரவாளரான இவரும், அவருடைய ஆதரவாளர் ஜி.கே. வாசன் அவர் எல்லாமே அந்த நிகழ்ச்சியில கலந்திருக்காரு. இன்னும் பிற தலைவர்கள்லாம் கலந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேடையும் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு பெரும் விமர்சனத்தை பெற்று கொடுத்திருக்கிறது. இவர் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாது அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சார்ந்த இந்த கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியிலேயே பல போஸ்டர்ஸ்கள் ஒட்டப்பட்டிருக்கு. நம்மளுடைய கொள்கைக்கு, கருத்து முரணுக்கு எதிரான ஒரு நபருடைய நிகழ்ச்சியில நீங்க எதற்கு கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. கண்டிப்பா இது அதிமுகவினர் ஒட்டியிருக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆதங்கத்தை, இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் ஊதி பெருசாக்க விரும்பக்கூடிய நபர்கள், வேறு கட்சியை சேர்ந்தவர்களாலதான் இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிற தகவலும் பெருசா பேசப்படுது. சரி, இது என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறது நம்ம நாளைக்குள்ள நமக்கு செய்தி வழியாக யார் ஓட்டுனாங்க என்னங்கிறதெல்லாம் தெரிய வந்துடும். அதன் பிறகு இதை பத்தி நம்ம பேசுவோம். சரி, செங்கோட்டையன் இந்த விவசாயிகளால அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அதற்கு இந்த திட்டம் வெற்றிகரமாக கொண்டு வரப்பட்டதற்கான இதை முன்னெடுப்புல ஈடுபட்டார் அப்படிங்கிற அன்றைய முதலமைச்சராக அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு விவசாய சங்கங்கள், அதாவது இந்த அத்திக்கடவு அவனாசி அந்த சங்கங்களை சேர்ந்த நபர்களால ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது. அவங்க அந்த மேடையில இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டார்.
அவருக்கு அங்க மரியாதை செலுத்தப்பட்டது, நன்றி தெரிவிக்கப்பட்டது. சரி, இது வந்து தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பல்வேறு பாராட்டு நிகழ்ச்சிகள் பல இடங்கள்ல நடத்தப்படுவது. அதையொட்டி இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருந்தது எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில இந்த நிகழ்ச்சியில தான் ஆரம்பமாறுது அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்குமான முரண். இது எல்லாமே நம்ம கடந்து வந்து பார்த்திருக்கோம். இதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்காக இந்த விஷயத்த நம்ம சொல்றோம். அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு பெரிதும் பாடுபட்ட, அந்த திட்டத்திற்கு முதலாக ஒரு விஷயத்த முன்னெடுத்து வச்ச ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய படமோ, இல்ல தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய, நம்மளுடைய கட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படமோ இல்லாத அந்த நிகழ்ச்சியை நான் புறக்கணிக்கிறேன், எனக்கு அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு தகவலை முதல்ல ஆரம்பிச்சு வச்சாரு. அங்கதான் வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுது. அதன் பிறகு தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பு, அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் வீட்டுல வந்து காவல்துறையினர் குவிப்பு, அவர் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம், அவருடைய ஆதரவாளர்களோட ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபடுறாரு அப்படின்னு செய்திகள்லாம் வந்துச்சு ஊடகங்கள்ல. அதையெல்லாம் தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் மறுத்துட்டு இருந்தாரு. கோபத்தையுமே வெளிப்படுத்திருந்தாரு. ஏப்பா, நான் பாட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன், ஏன் இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் போடுறீங்க? நம்ம வீட்டுல எப்பயுமே 100 பேர் 200 பேர் இருக்கிறது தானே, இதெல்லாம் ஒரு தவறாப்பா? எப்பயுமே வருவாங்க, டீ சாப்பிடுவாங்க போவாங்க, இது என்ன புதுசா நம்ம வீட்டுக்கு ஆட்கள் வர்றது, கட்சிக்காரவங்க வர்றது, இப்படி பொய் செய்தியா போடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதற்கு பிறகு சில மேடைகள்ல, அதிமுக தொடர்பான மேடைகள்ல அவர் பேசும்போது அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். நான் இப்படியே பொறுமையா இருக்க மாட்டேன், கட்சி ஒற்றுமைக்காக தான் நான் ரொம்ப அமைதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் பேசியிருந்தாரு. ஒரு மொபைல வச்சு ஒரு ஆடியோவையுமே வந்து அவரு காட்டியிருந்தாரு. என்ன அப்படின்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து செங்கோட்டையனுடைய பண்பு, கட்சிக்கு அவர் ஆற்றும் பணி வந்து அளப்பரியது, அவர் ரொம்ப உண்மையா நேர்மையா அதிமுகவிற்காக உழைக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களை அவங்க பேசியிருந்ததை அவர் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தார். அந்த மைக்ல கேட்கும்படியாக, தொண்டர்கள் கேட்கும்படியாக பேசியிருந்தாரு. அது ஊடகங்கள்லயும் வெளியாச்சு. மறுநாளே வந்து ஆர்பி உதயகுமார் வந்து அவர் ஒரு வீடியோவை காட்டி, அம்மா என்னை பத்தியும் தான் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி, அவரை விட நானும், என்னை விட ஒன்றும் அவர் வந்து உயர்ந்தவர் இல்லை, நானும் கட்சிக்காக உழைச்சிருக்கேன், இந்த மாதிரி நிறைய பேர் உழைச்சிருக்காங்க கட்சிக்காக, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாரு. ஒரு 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 வீடியோ எடுத்து அவர் வந்து ஊடகத்துக்கு கொடுத்திருந்தார். அதுவுமே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. அதுக்கு பிறகு செங்கோட்டையன் தரப்புலையும் ஆர்பி உதயகுமார் தரப்புலையும் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆர்பி உதயகுமார் என்னை பத்தி பேசல அப்படிங்கறத செங்கோட்டையன் அவர்களும் சொல்லியிருந்தாரு, ஆர்பி உதயகுமார் அவர்களும் சொல்லியிருந்தாரு. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஓ, அதிமுகவுக்குள்ள அடுத்த பிளவு ஆரம்பம் ஆயிடுச்சு, செங்கோட்டையன் அவர்களாலதான் அது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தவங்களுக்கு ஒரு ஏமாற்றமா தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, என்னடா இது, இவர் வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு, எடப்பாடிக்கு எதிராக அவர் களமிறங்க போறாரு, களமாட போறாருன்னு பார்த்தா பொசுக்குன்னு இவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஏக்கங்களையுமே வந்து இந்த நேரத்துல, அந்த நேரத்துல நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம், பார்க்க முடிஞ்சது. சரி, இந்த நேரத்துலதான் செங்கோட்டையன் அவர்கள் பலம் வாய்ந்தவரா, இபிஎஸ் அவர்களுக்கு, அதாவது அதிமுகவினுடைய தற்போதைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், தேர்தல் ஆணையத்துல வழக்கு இருக்கு, நீதிமன்றத்துல இருந்துச்சு, தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல இருக்கு, இரட்டை இலை சின்னம் இருக்கு, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இந்த வழக்குகள்லாம் இருக்கு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் கொடி பிடிச்சிட்டு இருக்காரு, புகழேந்தி ஒரு பக்கம் வழக்கில் வச்சு சுத்திட்டு இருக்காரு, அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்புல இருக்காரு இல்லையா. ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துறார் செங்கோட்டையன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஈக்குவலா டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய நபரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, சசிகலா அம்மையார் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்தும் போது, முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தும் போது, அதற்கு முன்பாக செங்கோட்டையன் அவர்களிடத்துலதான் அவங்க வந்து அந்த விஷயத்த கேட்டிருக்காங்க. செங்கோட்டையன் தரப்புல இருந்து ஒரு வாரம் வந்து காலம் கேட்டிருக்காங்க, இல்ல ஒரே நாள்ல வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கும்போது அவர் பின்வாங்கியதாக அரசியல் தரப்புல இருந்து நமக்கு வந்து தகவல்கள் வந்து எல்லா ஊடகத்திலுமே வெளியாயிருக்கும். இது உறுதியான ஒரு தகவல் தான். அவர் பின்வாங்கினதை தான் இன்னைக்கு அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. 2021க்கு பிறகு, அதாவது தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பேற்ற பிறகு இந்த வழக்கு, தேர்தல் ஆணைய பிரச்சனைகள், இது எல்லாமே நடத்திக்கிட்டு இருந்தாலும் அரசியல் செய்வதிலேயே அதிமுக சோர்ந்து உட்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியலையே பார்த்து கொண்டிருந்தாலும், அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், ஒற்றை தலைமை இரட்டை தலைமை, இந்த மாதிரி பிரச்சனைகளையே அவங்க சமாளிச்சுட்டு வந்தாலும், நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரச்சாரத்துல கொஞ்சம் வீரியம் பார்க்க முடிஞ்சது. அதிமுகவுல வந்து கொஞ்சம்
பிரபலமான முகங்களை, முன்னாள் அமைச்சர்களை, மூத்த தலைவர்களை வேட்பாளர்களா போடல அப்படிங்கிற பிரச்சனைகளும் கிளந்தது. ஆனா கொஞ்சம் செயல்பாடுகளை பார்க்க முடிஞ்சது. சரி, இது இனியாவது அதிமுக ஒற்றை தலைமையில சிறப்பா செயல்படும் அப்படிங்கிற ஒரு மூச்சு விட்டாங்க தொண்டர்களும் கீழ்மட்ட நிர்வாகிகளும். ஆனா அதற்கு பிறகு இவங்க ஒரு இடத்துல கொந்தளிக்கிறாங்க, சென்னையில ஒரு அம்மா கொந்தளிக்கிறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, ஒரு வழியா செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியிருக்காரு, அவர் அதிமுகல பிரச்சனை பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது, நான் சபாநாயகர், அதாவது ஒரு ஒரு எம்எல்ஏ சபாநாயகரை சந்திக்கிறது மரபு தானே, இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு பிரஸ் மீட்ல ஒரு வழியா முடிச்சு வச்சிருக்காரு. அதாவது இப்போதைக்கு முடிச்சிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். இந்த சாணக்கிய நிகழ்ச்சியில கலந்துக்க போகும்போது செய்தியாளர் கேட்ட பிறகு இந்த பதில கொடுத்திருக்காரு. நான் என்னுடைய தொகுதி சார்ந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகள் தொடர்பா சபாநாயகர் இடத்துல முறையிட வேண்டியது, அதை நான் போய் தனியா பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சரி, அப்படியே சொன்னா கூட ஏன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க மறுக்கிறார் செங்கோட்டையன் அப்படிங்கிற கேள்வி எழாம இல்லை. ஏன் அப்படின்னா, சட்டமன்றத்திற்கு வரும்போதும் சரி, சமீபத்துல ஒரு பெரும் விழா நடைபெற்றது அதிமுகவுல. எல்லாருமே சொல்லக்கூடியது, அதிமுக முன்னாள் தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள், இப்போது அதிமுகவுல செயல்படாம ஒதுங்கி இருக்கக்கூடியவங்க எல்லாம் சொல்றது, ஜெயலலிதா அம்மா உயிரோட இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருப்பாரா வேலுமணி அவர்கள் அப்படிங்கிற விஷயத்தான் கேக்குறாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகளை பஸ் வேன் எல்லாம் பிடிச்சு அந்த ஏரியால இருந்து அழைச்சிட்டு ஒரு மாநாடு நடத்துவது போல அவருடைய மகனுடைய திருமணத்தை நடத்தி காட்டியிருக்கிறார் வேலுமணி. இது அவருடைய பவரை இந்த பாலிடிக்ஸ்ல பாஜக தலைமையிடம் காட்டுவதற்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி தான் அது அப்படின்னு ஒரு தகவலும் சொல்லப்படுது. சரி, அவர் வேலுமணி அவர்களுடைய மகன் திருமணமே பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது. திருமணம் இல்லைங்க, இந்த திருமணத்துல நடந்த சில சம்பவங்கள் தான். திருமணம் அப்படின்னாவே என்னங்க, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா ஆகட்டும், இல்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆகட்டும், இல்ல இன்றைய முதலமைச்சர் ஆகட்டும் இருக்கும்போது கட்சியில ஒரு அமைச்சருடைய இல்ல ஒரு முக்கிய நிர்வாகியினுடைய இல்ல திருமண விழா நடக்குது அப்படின்னா, அந்த கட்சியினுடைய தலைவர் அல்லது முதலமைச்சர் இல்ல தலைமை யாரோ அவங்கதான் போய் தாலி எடுத்து கொடுத்து அந்த திருமணத்தை நடத்திட்டு வருவாங்க. இதுதான் இதுவரைக்கும் முறையா இருக்கு. ஆனா வேலுமணி அவர்களுடைய வீட்டு கல்யாணத்துல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இல்ல. அதிமுக முகங்கள் இருந்தாங்க, கீழே உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. மேல மேடையில திருமணத்தை முன்னிருந்து நடத்தி வைத்தவர்கள் பாஜக மூத்த தலைவர்கள் தான். பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு பாஜகனுடைய மூத்த தலைவர்கள் பலர் முன்னிருந்து தான் அந்த திருமணத்தை நடத்தி வச்சாங்க. அது போக வேலுமணி அவர்கள் மகனை அண்ணாமலை அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க, தமிழிசை அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொன்னவர் எல் முருகன் அவர்களை மறந்துட்டாரு. அவர் கோச்சிட்டதா கூட ஒரு செய்தி இருக்கு. சரி, இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் என்னாச்சு, வேலுமணி அவர்கள் போர்க்கொடி தூக்கிட்டாரா? எடப்பாடியை தவிர்த்த வேலுமணி தன்னுடைய மகன் திருமணத்தில் அதிமுகவில் தன்னுடைய பவரை காட்டியதோட பாஜகவிற்கும் தனக்குமான ஒரு நெருக்கமான உறவை வெளிப்படுத்திய வேலுமணி அவர்கள் 2026 தேர்தல்ல வேலுமணி அவர்களுடைய தலைமையில தான் அதிமுக தேர்தலை சந்திக்க போகுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இடம் காலி, எடப்பாடியை காலி செய்த வேலுமணி அப்படின்னு பல்வேறு செய்திகள் வளம் வர ஆரம்பிச்சது. இந்த ஒரு சம்பவம் நடக்க கண்டிப்பா இது ஒரு செய்தி தான், இதை மறுக்க முடியாது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடந்த ஒரு அவமானம் தான், கண்டிப்பா இதை யாரும் மறுக்க முடியாது அரசியல் வட்டாரத்துல. அப்புறம் ஒரு 4 நாட்கள் கழிச்சு அதிமுகவினருக்காக ஒரு ரிசப்ஷன் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த ரிசப்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துகிட்டாரு. திருமணத்திற்கும் ரிசப்ஷனுக்குமான வித்தியாசம், வேறுபாடு, மரியாதை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ரிசப்ஷன்ல கூட எடப்பாடி அவர்கள் வருகின்ற நேரத்தை தெரிந்து கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு முன்பாகவே 3 மணி 4 மணி வாக்கிலே வந்துட்டு ஒரு 1 hour அரை hour உட்கார்ந்து தலையை காட்டிட்டு அவர் போயிட்டார். நிகழ்ச்சி, அதாவது அந்த ரிசப்ஷன் செலிப்ரேஷன் அந்த நிகழ்ச்சியிலேயே அவர் கலந்துக்கல அப்படிங்கிறது தான் சொல்லி ஆகணும். ஏன் இத்தனை முரண்? நீங்க ஒவ்வொரு முறையும் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு அப்புறம் செய்தியாளர் சந்திப்புல கேட்கும்போது அப்படி இல்லை இப்படின்னு சொல்லி அவர் சமாளிச்சு கொண்டு போய்கிட்டே இருக்கார். அப்ப இது எங்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வியும் எல்லாமே இல்லை. இதற்கு முன்பாகவே செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக அமித்ஷாவோடையும் சரி மூத்த தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராரு. செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து, அதாவது 2021 இருந்தே தொடர்ந்து அதிமுக முக்கிய நிகழ்ச்சிகளை தவிர்த்துட்டு வராரு, ஒதுக்கி வச்சுட்டு வராரு. செங்கோட்டையன் அவர்களுடைய சொந்த மண்ணிலேயே நடக்கக்கூடிய அதிமுக நிகழ்ச்சிகளுக்கு அவருக்கு முன்னாடியே தகவல் சொல்லுவதில்லை, அவர் நிராகரிக்கப்படுகிறார். அவருக்கு ஒரு கெஸ்ட்டுக்கு சொல்வது போல, இன்றைக்கு ஒரு கட்சி உறுப்பினர் சேர்ந்திருந்தா எப்படி தகவல் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்றாங்க, மரியாதை இல்லை,
ஒதுக்கப்படுகிறார், ஓரங்கட்டப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு வேதனையிலேயே செங்கோட்டையன் இருந்ததாகவும் ஒரு தகவல் உண்டு. அதன் அடிப்படையில தான் அவர் இந்த மாதிரியான ஆதங்கத்தை தொடர்ந்து மேடைகள்ல வெளிப்படுத்திட்டு வரார் அப்படிங்கிற தகவலும் உண்டு. சரி, பாஜக செங்கோட்டையன் அவர்களை வச்சு காய் நகர்த்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாமே இல்லை. பாஜகவிடம் சரணடைந்த செங்கோட்டையன் வேலுமணி சில மணிகள், அதாவது ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்த்து அதிமுகவை பலப்படுத்தணும் அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்ததா செய்திகள் வந்துச்சு. அதை மறுத்திருந்தாரு. பட் அது உண்மையும் கூட அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாம இல்லை. இப்போ அவங்க எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல கோபத்துல இருப்பதாகவும், அதனால இந்த மூவ்மெண்ட்டுக்கு எல்லாமே வேலுமணி அவர்களோட உறுதுணையாக இருப்பதாகவும், எடப்பாடி ஒத்து வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில அதிமுக இந்த தேர்தலை சந்திக்கும், ஒத்துவரவில்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒதுக்கி வச்சுவிட்டு சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்திக்கவும் பாஜகவோட கூட்டணி வைக்கவும் தயாராகி விட்டதாகவும் செய்திகள் பரவியிருக்கு. மகா சிவராத்திரி அன்று கோவை வந்திருந்த அமித்ஷா அவர்களை வேலுமணி அவர்களும் தனியாக சந்திச்சு பேசியிருக்கிறார், செங்கோட்டையன் அவர்களும் தனியாக சந்திச்சு பேசியிருக்கிறார், சசிகலா அம்மா அவர்களும் தனியா சந்திச்சு பேசியிருக்காங்க. சோ ஒருத்தருக்கு ராஜ்யசபா சீட்டு உறுதியாகிருச்சு, இன்னொருத்தருக்கு டெல்லியில ஒரு பொறுப்பு உறுதியாகிருச்சு, இன்னொருத்தருக்கு உயர்மட்ட குழுல ஒரு பொறுப்பு உறுதியாகிருக்கு அப்படின்னு, அதாவது சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவங்களை எப்படி அமைதிப்படுத்துவது அப்படிங்கிற விஷயங்களையும் பாஜக தலைமை ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. சரி, என்ன நடக்குது அப்படிங்கறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, பாஜகவோடு கூட்டணி வச்சதாலதான் எங்களுக்கு தோல்வி கிடைச்சதுன்னு சொன்னாங்களா, இன்னைக்கு எங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அவர் எங்களை சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல இருந்தே கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பச்சை கொடி காட்டுறாங்க இரண்டு தரப்புலையும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா கூட்டணி போனா அது திமுகவிற்கு மிகப்பெரிய பலம் ஆகிடும் அப்படிங்கிறதும் இன்னொரு தரப்புல பேச்சு, அரசியல் விமர்சகர்கள் மட்டத்துல திமுகவிற்கு ஏற்கனவே எதிரிகளே இல்லாத சூழ்நிலை இருக்கு. இந்த நேரத்துல இவங்க 2 பேரும் கூட்டணி போயிட்டா ஈஸி ஆயிடும். விஜய் தரப்பு மட்டும்தான் எதிர்பார்க்கும் திமுகவிற்கு. விஜய் தான் ஒரு 10% வாக்கையாவது எடுப்பாரு திமுக எதிர்ப்பு வாக்குகளை, அதிமுகவிற்கு அது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை இப்ப இருந்தே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 10 மாதங்கள் இருக்கு தேர்தலுக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். செங்கோட்டையன் அவர்கள் திமுகவுக்கு போறாரா, இல்ல பாஜகவுக்கு போக மாட்டேன் அப்படிங்கறத ஏற்கனவே அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. என்ன பண்றாரு, அதிமுகவுல மாற்றங்கள் நிகழுதா, வேலுமணி தலைமை ஏற்க போறாரா, இல்ல செங்கோட்டையன் தலைமை ஏற்க போறாரா, இல்ல இவங்களுக்குள்ள ஒத்துமையாக இந்த தேர்தலை சந்திக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் தொடர்ச்சியா நம்ம செய்திகள் வழியாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.